ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் ஸ்பேஸ் விலாக்ஸ். இன்றைக்கி இந்த விலாகில் ஒரு சிம்பிளான டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தக்காளி தொக்கும் ஒரு வெஜிடபிள் கிளியர் சூப்பும் பார்க்கலாம். இந்த வெஜிடபிள் கிளியர் சூப் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. நான் இங்கே கேபேஜ், பீன்ஸ், கேரட் எடுத்துகிட்ருக்கேன். ஆப்ஷனலாக பூண்டு நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் விட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு விசில் விட்டாலே நமக்கு போதுமானதாக இருக்கும். இதில் வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நல்லா வாட்டரியாக சூப் குடிப்பீங்க, வெஜிடபிள்ஸ் கொஞ்சமாக தேவைப்படும்னா நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வெஜிடபிள்ஸ் நிறையா இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ தட் நல்லா ஃபில்லிங்காக நமக்கு இருக்கும். ஸோ நான் வெஜிடபிள்ஸ் நிறையாவே ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதுக்கு நம்ம வெயிட் போட்டு விசில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு சைடில் இந்த தக்காளி தொக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன் நான் கட் பண்ணி. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நைஸாக அரைச்சிக்கணும். இதில் அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தொக்கு ரொம்ப புளிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ ரெண்டொன்னா அந்த கோர்ஸாக சொல்லுவாங்க இல்லையா, இது மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சி முடித்ததும் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணி அதையும் லைட்டாக ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொத்தமல்லி லீவ்ஸ் அங்கங்கே கொஞ்சம் லீஃபியாக தெரியணும். இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போது ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் வேண்டிய அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தொக்குக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் அதிகமாக ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இது கூட கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த சோம்பு ஓரளவுக்கு ஃப்ரை ஆன பிறகு இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணியிருக்கோம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுது ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ நான் இது கூட கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சில்லி பவுடர் நம்ம தொக்குக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இப்போ இந்த ரெட் சில்லி பவுடரோட பச்சை வாசனை போனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி விழுதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடரை ஆட் பண்ண பிறகு நம்ம இந்த மாதிரி டொமேட்டோ அரைச்சதை ஊற்றும்போது நமக்கு கலர் நல்லா ரீட்டைன் ஆகும். வேறஸ் நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு ரெட் சில்லி பவுடர் போட்டோன்னா அந்த கலர் நமக்கு கிடைக்காது. ஸோ அதுக்காக தான். இப்போது இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். ஜென்ரலாக தொக்கு செய்யும்போது அந்த தக்காளி சுண்டை அதோட குவான்டிட்டி குறையிற வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கும். பட் இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா இதை கொஞ்சம் கொதித்ததும் இது சேர்ந்து வரதுக்காக கார்ன்ஃப்ளவர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கொதிக்கும் போதே தக்காளியில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் நமக்கு போயிடும். ஸோ இப்போ இது கொஞ்சம் கொதிச்சுட்டே இருக்கட்டும். நம்ம மீன் டைம் சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ என்றைக்குமே குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரே டிஷ்ஷுக்காக நம்ம வெயிட் பண்ணிடலாமா, அடுத்தடுத்தது நம்ம சக்ஸஸிவாக சீரீஸில் பண்ணும்போது நமக்கு டைமும் சேவ் ஆகும். அட் த சேம் டைம் நிறைய டிஷ்ஷஸும் நம்ம ரெடி பண்ணிட முடியும். ஸோ இப்போ நான் சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஜென்ரலாக சப்பாத்தி மாவு செய்யும்போது நான் நான்ஸ்டிக் பேனில் தான் மாவு ரெடி பண்ணுவேன். ஏன்னா நமக்கு இந்த கார்னர்ஸ்லாம் ஒட்டாமல் ஈஸியாக வரும் அப்படின்றதுக்காக. நீங்களாம் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு எந்த பவுலில் ரெடி பண்ணுவீங்கன்னு எனக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். ஸோ ஜென்ரலாக சப்பாத்தி பிசையும்போது இந்த மாதிரி எண்ணெய் விட்டு நம்ம பிசைஞ்சோன்னாக்கா சப்பாத்திக்கு நம்ம ஆட் பண்ணுற ஆயிலோட குவான்டிட்டி கம்மியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த தக்காளி தொக்கு நல்லா கொதித்து குவான்டிட்டி பார்த்திங்கன்னா நல்லாவே ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஸோ இது கூட நான் மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கரம் மசாலா கூட ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் இதை ஆட் பண்ண அவசியம் இல்லை. ஸோ இப்போ தொக்கை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக நான் ஜீனி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இந்த சுகர் நமக்கு அந்த டொமேட்டோவில் இருக்கிற அந்த புளிப்பு டேஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும்.
ஸோ இப்போ நான் மீன் டைம் கார்ன்ஃப்ளவர் ரெடி பண்ணேன் இல்லையா? ஸோ அதை வந்து நான் இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணணும். உங்களுக்கு தொக்கு வந்து நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். வேறஸ் நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து குக்கிங் டைமும் அதிகமாகும். அட் தி சேம் டைம் நமக்கு குவான்டிட்டியும் கம்மியாக கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணும்போது நம்ம குவான்டிட்டியை அப்படியே ரீட்டைன் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான், நமக்கு ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக கொத்தமல்லியை மேலே ஆட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தொக்குல நம்ம கொஞ்சம் கூட தண்ணியை ஆட் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் டே வரைக்கும் வெளியிலே இருந்தால் கூட இந்த தொக்கு வீணாகவே போகாது. ஸோ இந்த டூர் போகிறது, லாங் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் நம்ம இந்த தொக்கு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு சூப்பு நமக்கு குக்கரில் வச்சோம் இல்லையா? ஸோ அது வந்து ரெடியாக இருக்கும். வாங்க அதை எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ எனக்கு இந்த ஆவி அடங்கிடுச்சு. ஸோ அந்த குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு இது மாதிரி தனியாக ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இந்த வெஜிடபிள்ஸ் ட்ரெயின் பண்ணி இந்த வாட்டர் இருக்கு இல்லையா? இதை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அந்த வாட்டரையும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வாட்டரை தான் நம்ம வந்து சூப்பில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நான் செப்ரேட்டாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த சூப்பை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சூப்புக்கு ஃப்ளேவர் கொடுக்க போகிறதே இந்த பட்டர் தான். ஸோ இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதும் நம்ம பொடியாக நறுக்கி வச்ச கார்லிக்கை ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இந்த வெஜிடபிள்ஸ் நம்ம பாயில் பண்ணும்போதே கொஞ்சம் அதில் கார்லிக் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த குவான்டிட்டிக்கு கார்லிக் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கார்லிக் எடுத்து இது மாதிரி ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பட்டரில் இந்த கார்லிக் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த கார்லிக் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த கார்லிக்கு இப்போது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸை அந்த பட்டர் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க. மிக்ஸ் பண்ணதும் இது கூட கொஞ்சமாக ஒயிட் பெப்பர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பிளாக் பெப்பரை விட ஒயிட் பெப்பர் நம்ம ஆட் பண்ணும்போது இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நமக்கு வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். வேறஸ் நம்ம பிளாக் பெப்பர் போடும்போது அது அந்தளவுக்கு டேஸ்டியாக கிடைக்காது. ஸோ இப்போ இது கூட ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? அந்த வெஜிடபிளோட வாட்டரு அதையும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது திக்கன் ஆகிறதுக்கு நம்ம சைடில் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் கூட நான் வந்து 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அது கூட மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஜென்ரலாக வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா? பட் இந்த சூப் வந்து நான் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் நமக்கு இந்த சூப் வந்து க்ரீமியான ஒயிட் கலர் டெக்ஸ்சரில் நமக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து அந்த கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க. கூடவே சால்ட்டு பெப்பரோட அளவுலாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான வெஜிடபிள் கிளியர் சூப் ரெடி ஆயிடுச்சு. இது ஏன் வந்து கிளியர் சூப்புன்னு சொல்கிறோன்னா, இந்த சூப்போட ஒயிட் கலரில் நமக்கு வந்து கிளியராக இதில் என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் இதுக்கு வந்து வெஜிடபிள் கிளியர் சூப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த சூப்பை வந்து நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மேலே டாப்பிங்க்கு வந்து கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இந்த சூப் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரோடு இருக்கும். பட்டர் அது மாதிரி நம்ம ஆட் பண்ணி குடிக்கும்போது கூடவே நமக்கு நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஃபீலும் கிடைக்கும். ஜென்ரலாக டின்னர்னால் ரொம்ப ஹெவியாக சாப்பிடாம பசிக்காத அன்னைக்கு நம்ம இது மாதிரி சூப் எடுத்துக்கும்போது வெயிட் லாஸ்க்கும் நமக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இந்த சூப்பில் வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் வந்து யோசிக்க வேணாம். ஜென்ரலி பட்டர் வந்து நல்ல கொலஸ்ட்ராலில் தான் நமக்கு வந்து சேரும். நம்ம உடம்புல வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் தான் சேரக்கூடாது. வேறஸ் நல்ல கொலஸ்ட்ரால் வந்து நமக்கு வந்து எனர்ஜியை வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ பட்டரை, நெய் எல்லாம் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான டின்னர் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.